இயேசுவின் இரத்தம் என்கிற தலைப்பில் ஒரு 5 வாரமாக நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். கேட்காதவங்க முதல்லிருந்து கேளுங்க, தயவுசெய்து மறுபடியும் சொல்கிறேன், முதலிருந்து கேளுங்க. போன வாரத்திலேருந்து நான் அந்த இயேசுவின் இரத்தத்தில் பலிகளை குறித்து எடுத்தேன். போன வாரம் நான் எடுத்ததனுடைய தொடர்ச்சி தான் நான் இந்த வாரம் நான் பேச போகிறேன். பலிகள் நான் போன வாரம் சொன்னேன். எத்தனை பலிகள்? என்னென்ன பலிகள்? எத்தனை பலிகள்? தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற. எதுக்கு பலி செலுத்தணும்? அவ்வளோ பெரிய தேவனிடத்தில் நாம் போய் சேரவும் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் பலி தேவைப்படுது. என்ன தேவை? இது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக தேவன் கற்பித்த பலிகள். தகன பலினா ஒரு மிருகத்தை தகனம் பண்ணணும். அடுத்து போஜன பலி, சமாதான பலி, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த தகன பலியில என்னென்ன சட்ட திட்டங்கள் இருக்குது? ஒரு தகன பலி செய்யும் போது ஒரு ஆட்டுக்குட்டியை அல்லது ஒரு புறாவை அல்லது ஒரு மிருக ஜீவனை தகனம் பண்ணும்போது என்னென்ன சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத போன வாரம் பார்த்தோம். அதுல 11 வகையான சட்ட திட்டங்களை நம்ம பார்த்தோம். அதுல 5 வகையான சட்ட திட்டங்கள் போன வாரம் பார்த்தோம். இந்த சட்ட திட்டங்கள் எல்லாமே வெறும் சாயல் தான், நெஜம் இயேசு. அதாவது அங்க மிருக ஜீவன்கள் அடிக்கப்பட்டது, இங்க இயேசு நிரந்தர பலியாய் அடிக்கப்பட்டார். இங்க சொல்லப்பட்ட எல்லா சட்ட திட்டங்களும் இயேசு பலியாகும் போது கடைபிடிக்கப்பட்டது. எப்படி? இயேசு பலியாகும் போது எல்லா சட்ட திட்டங்களும் கடைபிடிக்கப்பட்டது. பலி வாசிக்கிறேன். பலி தன் விருப்பத்தின்படி கொடுக்கப்படணும். போன வாரம் பார்த்தோம். பலி பழுதற்றதா இருக்கணும். ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கணும்னா அது பழுதற்றதா இருக்கணும். தகன பலி கண்டிப்பாய் ஒரு ஆணா இருக்கணும். எப்படி? ஆண் இனத்தை சேர்ந்ததா இருக்கணும். கண்டிப்பாய் தோல் உரிக்கப்பட வேண்டும். கண்டிப்பாய் சந்தாய் அது கிழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இது பார்த்தோம். இது டீட்டெயில்டா, இது லேவியராமம் புத்தகத்திலிருந்து நம்ம இதை டீட்டெயில்டா பார்த்தோம். அது புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு எப்படி நடந்தது? இப்ப நீங்களும் நானும் இந்த பலியை செலுத்துறது இல்லை, தகன பலி செலுத்துறது இல்லை. ஆனா இயேசு என்ன செஞ்சாரு? நிரந்தரமா நமக்காக பலியானார் இல்லையா? எந்தெந்த முறைப்படினா என்னென்ன தகன பலியானார், சமாதான போஜன பலி, எல்லா பலியும் ஆனார். இப்ப தகன பலி தான் மெயின் முக்கியம். இந்த தகன பலி இல்லாம மற்ற எந்த பலியும் பலிக்குள்ளே போக முடியாது. தகன பலி முதல் பலி. இந்த தகன பலிக்கு உள்ள 11 வகையான சட்ட திட்டங்கள், அந்த முறையின்படி தான் தகன பலி செய்யணும். இல்லைன்னா அந்த தகன பலி தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ இந்த 5 வகையான தகன பலிகளை பார்த்தோம். கண்டிப்பா நீங்க இதை பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இதை நீங்கள் புரிஞ்சாதான் பலின்னா என்னன்னு தெரியும். தேவன் நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை, தன் இரத்தத்தை சிந்தி நமக்கு கொடுத்தார் என்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? எத்தனாவது பலி? படிங்க எல்லாரும். எப்படி ஒரு பலி செலுத்தும் போது என்ன பண்ணணும்? குடல்களும் தொடைகளும். இயேசுக்கு இது நடந்தா எப்படி? இயேசுக்கு குடலும் தொடையும், அவருடைய சரீரத்தில் குடலும் தொடையும் தண்ணீரால் கழுவப்பட்டதா? அதை நம்ம பார்ப்போம். குடலும் தொடையும் தண்ணீரால் எப்படி கழுவப்படணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியராமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளை எல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க நகன பலியாக
தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகன பலி. ரைட். இப்ப என்னன்னா, இது ஆசாரியன் அன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை நம்ம கொடுக்கும்போது, பலி செலுத்தும் போது ஆசாரியன் என்ன செய்வான், தகன பலியை என்ன செய்வான்னா, முதல் 5 முறையில் பார்த்தோம். இப்போ 6வது ஸ்டெப்ஸ் என்ன செய்வான் அப்படின்னா, அதனுடைய குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரால், என்ன தண்ணீர, சுத்தமான தண்ணீரால கழுவி அவைகள் எல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேலே சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனை. அதாவது கழுவி அதை என்ன செய்யணும், பலிபீடத்துக்கு மேல இருக்கிற விறகு இருக்கு இல்லையா, அந்த விறகுக்கு மேல வச்சு அதை எரிய விடுறதுக்கு என்ன செய்வான், எரிய விடுறதுக்கு என்ன செய்வான், இதை தயார் பண்ணுவான். இயேசுக்கு இது நடந்ததா? திருப்பிக் கொள்ளுங்க யோவான் 19:34. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இயேசுவை ஒருத்தன் ஈட்டியால குத்துவான். குத்தும் போது எப்படி குடலும் அவருடைய தொடையும் எப்படி கழுவப்பட்டது என்றால், அவருடைய சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. எப்படிங்க, ரத்தம் எல்லாம் போயிருச்சுங்க, இந்த உடம்புல ஒண்ணுமே இல்லை. என்னது, முழு ரத்தமும் சிந்திட்டாரு. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ரத்தம் போச்சுனாலே தண்ணியா வரும். பார்த்துருக்கீங்களா? தண்ணி வந்திருக்கா? தண்ணி வந்து பயங்கரமா வலிக்கும். எப்படி, காயம் வரும்போது முதல்ல வெட்டு போடும்போது வலிக்காது, ஆனா அந்த தண்ணி வரும்போது பயங்கரமா வலிக்கும். அப்பதான் வலியே ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? அவர் செத்துட்டாரா அப்படின்னு அவன் குத்தி பார்ப்பாங்க. குத்தும் போது என்ன செய்யணும்னா, இந்த விழாவு இருக்குல்ல, இந்த விழாவுக்கும் இடுப்புக்கும் இடையில குத்துறதுனால சரீரத்திலிருந்து தண்ணி கொப்பளிச்சு இந்த குடலையும் இந்த தொடையையும் நனைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு தகன பலியா நமக்காக மரிக்கும் பொழுது அவருடைய குடலும் அவருடைய சரீரமும் என்ன செய்யுது, தண்ணீரால கழுவப்பட்டது. ஓகேவா? திருப்பி கொள்ளுங்க. 7 எங்கேருந்து கொல்லணும், பலி எங்கேருந்து கொல்லுவாங்க, பலிபீடத்தினுடைய வடது புறத்துல என்ன செய்யணும், கொல்லப்படணும். எது, ஆட்டுக்குட்டினா ஆட்டுக்குட்டி இல்லையா, கிடாக்குட்டினா கிடாக்குட்டி, எதுனாலும் என்ன செய்யணும், வடபுறத்துல வச்சு கொல்லப்படணும். அந்த வடபுறம் எப்படின்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு வடபுறத்துல தான் கொல்கதா இருக்குது. எப்படி, கொல்கதா எங்க இருக்குது, வடபுறத்துல தான் கொல்கதா மலை. அப்ப இயேசு அங்க எங்க அடிக்கப்பட்டாரு, எங்க அடிக்கப்பட்டாரு, கொல்கதால அடிக்கப்பட்டார் இல்லையா? திருப்பி கொள்ளுங்க. லேவியராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய சன்னதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர்கள் அந்த இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். 5வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய சன்னதியிலே அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர்கள் அந்த இரத்தத்தை எடுத்து அந்த ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தில் சுற்றி தெளிக்க கடவர்கள். 12வது வசனம் படிங்க பாருங்க. பின்பு அவன் அதை சந்து சந்தாக துண்டித்து அதன் தலையையும் கொழுப்பையும் கூட வைப்பானாக. அவைகளை ஆசாரியன் பலிபீடத்தில் அக்னியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்கிறான். ரைட், இருக்கட்டும். பாருங்க, அப்ப என்னன்னா, பலிபீடத்தில் இருக்கிற வடக்கு பக்கத்துல என்ன செய்யணும், பலிய கொல்லப்படணும். அங்கதான் கொல்லுவாங்க. இயேசு கொல்கதான்றது அந்த ஆலயத்தின் வடக்கு புறம். தேவன் ஆலயம் இருந்த அன்னைக்கு இருந்த ஆலயத்துக்கு வடக்கு புறத்துல தான் என்னது இருந்தது, கொல்கதா இருந்தது. அப்ப தேவன் அதே மாதிரி என்ன செஞ்சார், இயேசுவும் கொல்கதால
அடிக்கப்பட்டார். ரைட்டு, அடுத்தது போடு, 8வது படிங்க. பலிபீடத்துல மரக்கட்டைகள், பலி என்ன செய்யணும்? பலிபீடத்துல மரக்கட்டைகளை வைப்பாங்க. எப்படி எப்படி வைப்பாங்க? பலிபீடம் இருக்கும், அந்த பலிபீடத்துல மரக்கட்டைகள் வைப்பாங்க. எதுக்கு? தகன பலிய செய்வதற்கு மரக்கட்டைகள் வைப்பாங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பலிபீடம் 2 வகையான பலிபீடம் இருக்கு. சொல்லுங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படிப்போம், படிச்சுப்போம். என்னைக்கு ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் சுவாரஸ்யமாக படிக்கணும், அப்போ தான் உள்ளே நிற்கும். ஆகுன்னா நம்ம என்ன செய்வோம்? தொட்டு கும்பிடுறது ஈஸியாக கும்பிட்டுருவோம். எப்படிங்க? சும்மா அந்த காலை விழுறது, தொட்டு கும்பிடுறது, தடவுறது, இதெல்லாம் ஈஸி. ஆனால் உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுறது ரொம்ப கடினம் இல்லையா? நம்ம சத்தியத்தில் தான் நிலை நிற்கணும், சம்பிரதாயத்தில் இல்லை. ரைட்டா? ரைட்டு, அதனால தான். ரைட், பாருங்க, பலிபீடத்தில் மரக்கட்டைகள் மீது வைக்கப்படும். அப்படின்னா 2 விதமான பலிபீடம் இருக்குது. ஒரு பலிபீடம் எப்படின்னா வெங்கலத்தினால செஞ்ச பலிபீடம். அன்றைக்கு மோசைக்கு தேவன் சொன்னதுல வெங்கல பலிபீடம் இருந்தது. அதாவது பலிபீடம் செஞ்சு வச்சிருக்கோம், அதுக்கு மேல கட்டைகளை வச்சு அதுக்கு மேல தகன பலியை இட்டு என்ன செய்வாங்க? எரிப்பாங்க. புரியுதா? ஆனா இன்னொரு பலிபீடம் இருக்கு, கல் பலிபீடம். கல் பலிபீடம் 2 விதமான பலிபீடம் இருக்குது. கல் பலிபீடம் பாருங்க, திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமம் 27 1 முதல் 8. உபாகமம் 27. பின்பு மோசே இஸ்ரவேலின் மூப்பர் கூட இருக்கையில், ஒன்றும் இல்லை, நீங்க இருங்க, நானே படிக்கிறேன். பின்பு மோசே இஸ்ரவேலின் மூப்பர்கள் இருக்கையில் ஜனங்களை நோக்கி, நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளை எல்லாம் கைக்கொள்ளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் யோர்தானை கடக்கும் நாளிலே நீ பெரிய கல்லுகளை நாட்டி அவைகளை சாந்து பூசி உன் பிதாக்கள் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படி நீ கடந்து போன பின்பு அந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவையும் அவைகளில் எழுத கடவாய். மேலும் நீங்கள் யோர்தானை கடந்து இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அந்த கல்லுகளை ஏபால் மலையின் மேலே நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி அங்கே இரும்பாயுதம் படாத கற்களாலே உங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட கடவாய். நீ உன் தேவனாய கர்த்தரின் பலிபீடத்தை முழு கற்களாலே கட்டி அதன் மேல் உன் தேவனாய கர்த்தரின் சர்வாங்க தகன பலியை, கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளை விட்டு உன் தேவனாய கர்த்தருடைய சன்னதியிலே புசித்து சந்தோஷமாய் இருந்து அந்த கல்லுகளில் இருந்து நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் எல்லாம் துலக்கமாய் எழுத கடவாய் என்று கட்டளையிட்டார். வழங்குச்சா? 2 விதமான அந்த பலி செலுத்தி, ஆட்டுக்குட்டினா ஆட்டுக்குட்டி பலி செலுத்தி, அல்லது கிடான்னா என்ன, அந்த பலி செலுத்துதல் முறையில் அந்த பலியை செலுத்தும் போது பலி செலுத்துக்கு அந்த அதை என்ன செய்வாங்க? அந்த ஆட்டுக்குட்டியை அறுத்து அந்த இரத்தத்தை சிந்தினதுக்கு அப்புறம் அந்த பலியை தகன பலி பண்ணுவாங்க, தகனம் பண்ணுவாங்க. எப்படி? எரிப்பாங்க. அப்போ எரிக்கணும், அது எரிஞ்சிட்டே இருக்கணும். அந்த எரிக்கும் போது அது 2 விதமான தகன பலிபீடம் இருக்கு. ஒன்று வெங்கலத்தில் செஞ்சது, இன்னொன்று பாறையில். அந்த பாறையில் உளி படக்கூடாது. எப்படி? உளினா என்னது? செதுக்கக்கூடாது. எதுவுமே ஒரே பாறையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒரே பாறையா இருக்கணும். அந்த கல் அப்படி இப்படி இருக்கிறது ஒரு தனி கல்லா இருக்கணும். அதுக்கு மேல பலிபீடம் படையணும். அந்த கல் ஃபுல்லாவே பூசி அதுல என்ன செய்யணும்னா நியாயப்பிரமாணத்தை எழுதணும். எப்படிங்க? நியாயப்பிரமாணத்தை, இந்த கற்பனைகள் இருக்கு இல்லைங்களா, 10 கற்பனைகளுக்குள்ளே இருக்கிற உப கற்பனைகள் 613 கற்பனைகளையும் என்ன செய்யணும்? அதுல எழுத கடவாய். எழுதி அதுக்கு மேல தகன பலி விடுவாங்க. கட்டைகளை அடுக்கி அதுக்கு மேல என்ன செய்வாங்க? அந்த அறுத்த ஆட்டுக்குட்டிய என்ன செய்வாங்க இல்லையா, சந்த கிழித்து தோல் உரிக்கப்பட்டு என்ன செய்வாங்க? அந்த ஆட்டுக்குட்டிய என்ன செய்வாங்க? அதுல வச்சு தகனம் செய்வார்கள். எப்படி பண்ணுவாங்க? தகன பலி பண்ணுவாங்க.
இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. என்ன ரூல்ஸ்னா, இப்படி பூசணும், ஒரே கல்லா இருக்கணும், ஒளி படக்கூடாது. அந்த 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 அதுக்கு அர்த்தம் என்னன்னா பாருங்க, அதில் ஒரு பாருங்க, 4வது வசனம் நினைக்கிறேன், 4வது வசனத்தை சொல்லுது, ஏபால் மலையில் நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி. ஏபால் அப்படிங்கிறது சாபம் அப்படின்னு அர்த்தம். ஏபால்னா அந்த மலைக்கு பேரு ஏபால். ஏபால்னா ஏபால் மலையில, ஏபால் மலை, அந்த மலை ஏபால்னாலே சாபம்னு அர்த்தம். புரியுதா? அந்த சாபம் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றாமல் இருந்தால் அதுக்கு என்னது? சாபம். எப்படி? அதான் பைபிள்ல சொல்றது, நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி விடுவிச்சான் இருக்குது. நியாய பிரமாணத்தை செய்யலைன்னா அது வெறும் பாவம் மட்டும் இல்லை, அது சாபம். நீ சபிக்கப்பட்டவன் அர்த்தம். எப்படிங்க? அந்த 613 கட்டளைகளையும் செய்யாதவன் சபிக்கப்பட்டவன் அர்த்தம். அதனால அந்த ஏபால் மலைக்கு பேரே அந்த ஒளிபடாத ஒத்த மலை, அந்த மண்டையோட்டு மலை. அந்த மண்டையோட்டு மலைக்கு சாபம்னு பேரு. புரியுதா? ஏபால்னா சாபம்னு எபிரேயத்துல சாபம். புரியுதா? சாபம்னு பேரு. அப்போ ஏசாயா 52 எடுங்க, 52:15. ஏசாயா 52:15. அப்படியே அவர் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார், அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ரைட், ஒரு நிமிஷம். அவர் பாருங்க, அப்படியே அவர் அநேகம் ஜாதிகளின் மேலே தெளிப்பார். தெளிப்பார்னா என்னன்னா, ரத்தம் தெளிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். இப்போ எல்லா ஜாதிகளுக்கும் இயேசுவின் ரத்தம் என்ன செய்து? தெளிக்கப்படணும். அப்போ எல்லார் மேலும் தெளிப்பார் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்டது. இங்க என்ன நடக்கணும் அப்படின்னா, இயேசு இதெல்லாம் நிழல்ல என்னன்னா, இந்த ஒரே கல்லாலான இந்த சாப கல்லு, அதுல எழுதப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி ரத்தம் போக்கும் அப்படின்னா, இந்த சாபத்தை போக்கும்படி இயேசு கொல்கதா மலையில, கல்வாரியில எப்படி செஞ்சார்னா, ஒரே இப்படி அவரு என்ன செஞ்ச, ஒரே பாறையில என்ன செஞ்சார்? அவரு என்ன செஞ்சாரு? சிலுவையில நாட்டப்பட்டாரு. ரத்தம் சிந்தும் போது என்ன நடந்ததுன்னா, இங்க ஒரு பலி செலுத்தும் போது அந்த ஒத்த மண்டையோட்டு பாறையில அந்த நியாயப்பிரமாண விதிகள் எல்லாம் எழுதும் போது, இந்த தகன பலி அதுக்கு மேல வச்சு செலுத்தும் போது அது என்ன செய்யும்னா, அது பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்படி? பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் முழுக்க பற்றி எரிஞ்சுட்டே இருக்கும். எரிஞ்சு என்ன செய்யும்னா, அந்த ரத்தம் இருக்கு இல்லையா, அந்த ரத்தம் அதுல சிந்தப்படுது பாத்தீங்களா? அந்த ரத்தம் சிந்தப்படும் போது அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ இந்நாள் வரைக்கும் செஞ்ச பாவத்துக்கான ரத்தம் இந்த மலையில எழுதப்பட்ட இந்த நியாயப்பிரமாணத்தை கழுவிற்று. இனி இந்த நியாயப்பிரமாணம் உனக்கிட்ட கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா நீ விடுதலை ஆக்கப்பட்ட அப்படின்னு சொல்றதுக்கான அடையாளம் தான் என்னது? அந்த பலி செலுத்துதல். இது இயேசுவின் மூலமா எப்படி வந்துச்சுன்னா, இயேசு கல்வாரியிலே அவர் சிலுவையை சுமந்து ரத்தத்தை சிந்தும் போது என்ன நடந்ததுன்னா, நியாய பிரமாணத்தின் சாபம் நம்மளை விட்டு நிரந்தரமாய் நீக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இப்ப இயேசுக்கு அப்புறம் யாரா பலி செலுத்துவாங்களா? இயேசு வரைக்கும் தான் பலி. இப்ப இயேசு நமக்கு யாரா இருந்தாரு? நிரந்தர பலியா ஆனார். இப்போ இயேசு உடைய மரணம், அவர் சிந்தின இரத்தத்தினாலே, நியாயப்பிரமாணத்தினால் எனக்கு வர வேண்டிய தண்டனைக்கு நான் தப்பிட்டேன். புரியுதா உங்களுக்கு? இப்ப சட்டம் என மேல கேள்வி கேட்க முடியாது. ஏன்? இயேசு எனக்காக மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? இது நம்ம புரியுது. அப்போ நியாயப்பிரமாணம்
உங்கள்கிட்ட கேள்வி கேட்க முடியாதபடிக்கு நியாயப்பிரமாணம் எழுதப்பட்ட அந்த கல்லிலே தெளிக்கப்படுற இரத்தத்தினாலே என்ன செய்யுது? நம்ம பாவ கரைகள் எல்லாம் கழுவப்படுது. நம்ம மேல நியாயப்பிரமாணம் கேள்வி கேட்க முடியாதபடிக்கு நமக்கு என்ன கொடுத்துட்டாரு? அந்த தகன பலி என்ன செய்து பதில் சொல்லுது. ரைட்டு, திருப்பிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் போடுங்க. 9வது நினைக்கிறேன். இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். இரத்தம் தெளிக்கப்படும். எப்படி? இரத்தம் பலி செலுத்தணும், மரக்கட்டைகளை வைக்கணும் இல்லையா? மரக்கட்டைகள் வைக்கணும், இரத்தம் தெளிக்கப்படணும். இரத்தம் எப்படி தெளிக்கப்படணும் அப்படின்னா, பலிபீடத்தை சுத்திலும் இரத்தம் தெளிப்பாங்க முதல்ல. எப்படி? அந்த பலிபீடம் இருக்குல்ல, அந்த பலிபீடத்தை சுத்தி இரத்தத்தை தெளிப்பாங்க. பலிபீடத்தில் இருக்கிற அந்த பீடத்தில் இருக்கிற 4 கொம்புகள் மேல இரத்தம் தெளிப்பாங்க. எப்படி? 4 கொம்பு இருக்கும், அந்த 4 கொம்புலையும் இரத்தத்தை முதல்ல தெளிப்பாங்க. புரியுதா? அந்த இரத்தத்தை ஒரு பாத்திரத்துல எடுத்து அந்த இரத்தத்தை தெளிப்பாங்க. அந்த தெளிக்கும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ரைட்டு, இந்த இரத்தம் தெளிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, பிரதான ஆசாரியன் இந்த கிண்ணத்தில் எடுக்கிற இரத்தத்தை கொண்டு என்ன செய்வான்? தெளிப்பான். தெளிக்கும் போது அந்த ஆள் அங்கே நிற்பார். யார் பலியிட்டாங்களோ அந்த ஆள் அங்கே நிற்பார். புரியுதா? அந்த ஆளை பார்த்து இவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த கொம்புகளில் தளிப்பார். புரியுதா? தளிச்சு என்ன செய்வாங்க? அவரு சுத்திகரிக்கப்பட்டாச்சு. அவர்கிட்ட இனி இந்த ரத்தம் என்ன செய்ய முடியாது? ரத்தம் அந்த நியாய பிரமாணம் கேள்வி கேட்க முடியாதபடிக்கு இந்த ரத்தம் என்ன செய்வது? அவருடைய பாவத்துக்கான பலிய செலுத்திருச்சு. ரத்தம் பலிபீடத்துக்கு சுத்திலும் தெளிக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த ரத்தம் தெளிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், பலி முழுமை பெறாது. இந்த ரத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? தெளிக்கணும். அடுத்து பாருங்க, எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும். திருப்பி கொடுங்க. லேவியராகும் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது ரா முழுவதும் விடியற் காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் தன் சணல் நூல் அங்கியை தரித்து தன் சணல் நூல் ஜல்லடத்தை அறிய. லேவியரம் 1:16 படிங்க. கர்த்தருடைய சன்னதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவார்கள். ரைட், போதும். 1:16 படிங்க. 1:16 படிங்க. லேவியராகும் 1ஆம் அதிகாரம் 16. அதன் இரைப்பையை அதன் மலத்தோடு கூட எடுத்து அதை பலிபீடத்தண்டையில் கீழ்ப்புறமாக சாம்பல் இருக்கிற இடத்திலே எரிந்து விட்டு பின்பு அதன் செட்டைகளுடன். போதும். இங்க பாருங்க, எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும். அப்படின்னா லேவியர் அதாவது பழைய பிரமாணத்தின்படி ஒரு பலி செலுத்தும் போது எப்படின்னா, பலி செலுத்தும் போது அது ஒரு ரா முழுவதும் எரியணும். எப்படி? விடிய கால வரைக்கும் அது எரிந்துக்கிட்டே இருக்கணும், கொழுந்துட்டு எரிஞ்சிட்டே இருக்கணும். புரியுதா? பற்றி எரிஞ்சிட்டே இருக்கணும். அதை எரிய விட்டுட்டே இருப்பாங்க. அதை எரிய விடும்போது என்ன செய்வாங்கன்னா, அந்த குடல் பகுதியெல்லாம் எடுத்து என்ன செய்வாங்க? குடல், மூளை, அந்த பகுதியெல்லாம் எடுத்து என்ன செய்வாங்க? அந்த சாம்பல் பகுதியில் போடுவாங்க. ஏன்னா சாம்பல் கொட்டி கிடக்கும். எப்படி இருக்கும்? நீங்கள் பலிபீடத்தில் போகும்போது, பலிபீடத்தில் போகும்போது அதனுடைய கிழக்கு பகுதி, அதாவது கிழக்கு பகுதி அப்படின்னா பலிபீடத்துக்கு கிழக்கு பகுதினா நேர ஏத்தாப்புல. எப்படி? கிழக்கு பகுதினா நேர ஏத்தாப்புல இல்லையா? வடபுறத்துல பலி செலுத்துவாங்க. அதுக்கு நேரம் முன்னாடி, பலிபீடத்துக்கு நேரம் முன்னாடின்ற கிழக்கு வாசல், அந்த கிழக்கு வாசல் பகுதியில் என்ன செய்வாங்கன்னா சாம்பல் கொட்டி கிடக்கும். எப்படி? அந்த சாம்பல் என்ன சாம்பல்?
இப்போ ஒரு ஆள் வந்து பலி செலுத்த போறான்னு வைங்களேன். ஒரு ஆளு, நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் ஆண்டவர் எனக்கு சொன்ன கட்டளையை நான் ஏற்றுக்கொள்றேன், எனக்கு பாவ நிவாரணம் வேணும், அதற்கான நான் தகன பலியை நான் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆட்டுக்குட்டியை அவன் ஆசாரியன்ட்ட கொண்டு போகும்போது, அந்த ஆசாரியன் என்ன செய்வான்னா, அதை பலி செலுத்தி அந்த ஆசாரியன்கிட்ட போகும்போது அங்க என்ன செய்யும்னா, அங்க சாம்பல் குவிந்து கிடக்கும். அந்த சாம்பலை மாத்த மாட்டாங்க. அந்த சாம்பல் எப்படி இருக்கும்? குவிஞ்சு கிடக்கும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்னுடைய பாவங்கள் எல்லாம், நான் ஏற்கனவே செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிறதுக்கான ஒரு அடையாளம். அது பற்றி கொண்டே இருக்கும். அந்த பற்றுற இடத்துல என்ன செய்ய, பற்றுறதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு அர்த்தம். அப்ப நேரம் முன்னாடி போகும்போது அந்த சாம்பல் என்ன செய்யும்? கொட்டி குவிக்கப்பட்டிருக்கும். பாருங்க பாருங்க, இயேசு எரிஞ்சாரா? இயேசு பற்றி கொண்டிருந்தாரா? அப்படின்னா இயேசு பற்றல. அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இயேசுவோட சரீரத்தை எரிச்சாங்களா? இல்லை. ஏன் இயேசுனுடைய சரீரம் எரியலை அப்படின்னா, கரெக்டாக கவனிங்க, இயேசுவும் கரெக்டா கிழக்கு வாசல்ல தான் என்ன செஞ்சாரு? ஆலயத்துக்கு நேரம் முன்னாடி தான் அவரை என்ன செஞ்சாங்க? சிலுவையில் தொங்க விட்டாங்க. பாருங்க, ஆலயத்துக்கு நேரம் இல்லை, சாரி, சிலுவையில் தொங்க விட்டதெல்லாம் கொல்கதா மலையில், என்னது, வடபுறத்தில். இப்போ ஆலயத்துக்கு நேரம் முன்னாடி தானே என்ன செய்யணும்? எரியணும். அப்படிதானே எரியணும், தகன பலி விடணும். இங்க என்ன பண்ணாங்கன்னா, இயேசு சிலுவையிலே மரித்துட்டு இயேசு அடக்கம் பண்ணப்பட்டது எங்கன்னா, யோசேப்பின் கல்லறை. அந்த ஆலயத்துக்கு நேர முன்னாடி கிழக்கு வாசல்ல யார் கல்லறை? யோசேப்பின் கல்லறையில யார வச்சாங்க? இயேசுவை வச்சாங்க. ஆனா அங்க அவர் என்ன செய்யல? இவ்வளவு நேரம் பலி கொடுத்தது எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டா வந்தது. அங்க அவர் என்ன ஆச்சுன்னா, அங்க சாம்பல் இல்லை, சொல்ல போனா சரீரமே இல்லை. ஏன்னா கடைசி பலியாய் இயேசு மரித்தார். இனி சாம்பலை நீங்க பார்க்க முடியாது. எப்படிங்க? சாம்பலை பார்த்தா எனக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு முடிவு உண்டாச்சுன்னு அர்த்தம். எரியறத பார்த்தா இனி எனக்கு மீட்பு உண்டுன்ற ஒரு நம்பிக்கை அங்க இருக்குது. ஆனா இங்க என்னன்னா, இயேசு சிலுவையில மரித்தாரு. லேவியராமம் புத்தகத்துல சொல்லப்பட்ட எல்லா பலிகளுக்கான கட்டளைகளை விதிகளை கடைபிடிச்சாரு. ஆனா இனி பலி செலுத்துதல் இல்லை என்பதற்கு அடையாளமாய் அவர் மரித்து உயிரோடு எழும்பினார். ஹல்லேலூயா. அன்னைக்கு பழைய பிரமாணத்துல வருஷம் என்ன செய்யணும்? நீ ஆட்டுக்கடாவை கொண்டு போய் பலி செலுத்தணும். இங்க இனி வருஷம் செலுத்த வேண்டாம். ஒரே தரம் அவர் மரித்தார், உயிரோடு எழும்பினார். ஏன் எழும்பினார்னா, இந்த சரீரத்தில் நீ செஞ்ச பாவம், இந்த மனுஷனா இருந்து நீ செஞ்ச பாவத்திற்கு இந்த சரீரத்திலேயே உனக்கு மீட்புண்டு, இந்த தலைமுறையிலே உனக்கு மீட்புண்டு. சொல்லுவாங்கல்ல, நீ செஞ்ச பாவம் எத்தனை தலைமுறை விடாது? 7 தலைமுறை ஒன்ன விடாதுப்பா. அப்படியெல்லாம் கிடையாது. நீ செஞ்ச பாவத்துக்கு இந்த தலைமுறையிலேயே உனக்கு விடுதலை உண்டு. இப்பொழுதே உனக்கு விடுதலை உண்டு. இயேசுவை விசுவாசித்தால் விடுதலை உண்டு. அந்த ரட்சிப்பு தான் என்னது? அந்த ரட்சிப்பு தான் இயேசுவின் மூலமாய் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. எப்படி எரிந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா, இயேசு உங்க இருதயத்திலையும் என் இருதயத்திலையும் ரட்சிப்பாய் எரிந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி எரிஞ்சிட்டு இருக்கிறாரு? ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்படும் போது என்ன வந்தது? இருதயத்துல ஒளி வந்துதா? சந்தோஷம் வந்துதா? சமாதானம் வந்துதா? அது இப்ப இருக்குதா?
கேட்டு பாருங்க, இருக்குதான்னு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு. இல்லை எனக்கு இருக்குதான்னு பார்க்க சொல்லுங்க, கேளுங்க. ஆண்டவர் என்கிட்ட எரிஞ்சிட்டு இருக்காரா? அவர் நமக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்கிறார். அணையா விளக்காய் எரிந்து கொண்டே இருக்கிறார். இனி ஒருபோது அதை அணைக்கவே முடியாது. ஏன்னா அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டு நமக்குள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய மீட்பை நமக்கு தந்து விட்டார். ஹல்லேலூயா. கடைசி பலி என்னன்னா, அதன் தலை மேல் கை வைக்கணும். எதன் தலை மேல? தலை மேல கை வைக்கணும். புரிஞ்சுதா? பார்க்கலாம். பாருங்க, தகன பலி செலுத்துறதுனால நமக்கு 2 ஆசீர்வாதம் இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஒரு ஆசீர்வாதம், தேவனோட நமக்கு உண்டான பிரிவு, அதாவது பாவத்தினால் உண்டான அந்த பிரிவு என்ன செய்யுது? விலகி தேவனுக்கு நமக்கு என்ன உண்டாகுது? உறவு உண்டாகி தண்டனையிலிருந்து தப்புறோம். எப்படிங்க? நம்ம எதுல இருந்து தப்புறோம்? தண்டனைக்கு தப்பிடுறோம். இன்னொன்னு, தண்டனைக்கு தப்பிட்டாலே தேவன் உங்க மேல என் மேலையும் எழுதின ஆசீர்வாதங்கள் வந்துதான் ஆகணும். ஹலோ, எப்படி? இங்கதான் மேட்டரே இருக்கு. இன்னைக்கு இதுதான் பார்க்க போறோம். எழுத்து எப்படி? தேவன், இங்க பாருங்களேன், கோர்ட்டு சொல்லியாச்சு. நீங்க ஜெயிலில் போய் இருக்கீங்க. எப்படி? ஏதோ ஒரு வழக்கு, பெரிய வழக்கு, ஜெயிலில் இருக்கிறீங்க. தண்டனை எவ்வளோ வருஷம்? ஒரு 7 வருஷம் தண்டனைன்னு வைங்களேன். மேல்முறையீடு செய்கிறாங்க. யாரோ வெளியிலேருந்து மேல்முறையீடு செய்து கோர்ட்டில் திரும்ப அந்த கேஸ் வருதுன்னு வைங்களேன். வந்தோடனே கோர்ட்டு சொல்லுது, உனக்கு கொடுக்கப்பட்ட 7 வருஷம் தண்டனை உனக்கு இனி இல்லை, நீ விடுதலையாக்க இல்லைன்னு சொன்ன உடனே அதுக்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்லிடுச்சு கோர்ட்டு. அடுத்து அவர் எங்கே இருக்கணும்? வெளியே. எங்க? கோர்ட்டுக்கு வெளியேயா இல்லை ஜெயிலுக்கு வெளியிலையா? வெளியிலையா? கடைக்கு முன்னாடியா? அதாவது நீங்க பண்ண தப்புக்கு, நீங்க செய்த பாவத்துக்கு தண்டனை உங்களுக்கு கொடுத்தாச்சு. அந்த தண்டனை நீங்க போய் உள்ள ஏறின உடனே ஒரு ஆள் முறையீடு பண்ணுது. முறையீடு பண்ணி இந்த கேஸை ரீஆப்ரேட் பண்றாங்க. ரீஆப்ரேட் பண்ண உடனே என்ன நடக்குது? கோர்ட் சொல்லுது, நீங்க விடுதலையாக்கப்பட்டீங்க, உங்க மேல தப்பு இல்லை, நீங்க பண்ணல அந்த தப்பை இன்னொரு ஆள் பண்ணியிருக்கிறாரு, அவர் ஏற்றுக்கொண்டாரு. எப்படிங்க? புரியுதா உங்களுக்கு? ஏங்க இந்த பலி என்னத்துக்கு சொல்ற? அது பலி இந்த மாட்ரஜி நெய் வச்சனும் எடுத்துருக்கு. ஹலோ, பலி எதுக்குன்னா, தப்பு பண்ணா தண்டனை உண்டு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. அப்ப ரத்தத்தை சிந்தணும் இல்லையா? இப்ப ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. அன்னைக்கு இயேசு வருவதற்கு முன்னாடி எப்படி ரத்தம் சிந்தப்பட்டதுன்னா, வருஷம் ஆசாரியன் உங்களுக்காக என்ன செய்வான்? பிரதான ஸ்தலத்துல பிரதான ஆசாரியன் என்ன செய்வான்? அந்த பரிசுத்த ஸ்தலத்துல போய் நின்று நீங்க கொடுத்த ஆட்டை அறுத்து அந்த ரத்தத்தை அங்க சிந்தி அதை என்ன செய்வார்? அதை தோல் உரிச்சு அதை எல்லாத்தையும் தனித்தனியா பாட்டா பிரிச்சு தகன பலி செலுத்தி அதை எரிய விட்டு ஒரு நாள் முழுவதும் எரிய விட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வருது? மன்னிப்பு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இல்லையா? ஆனா உன் வாழ்நாள் எல்லாம் உன் பாவத்திலிருந்து உனக்கு நித்திய மீட்பை உனக்கு தரும்படி, நியாயப்பிரமாணத்திலிருந்து வருகிற சாபத்துக்கு உன்னை விடுதலையாக்கும்படி இயேசு சிலுவையில மரித்து என்ன பண்ணாரு? உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார்னா எழுந்து இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. எத்தனை பேருக்குள்ள வாழ்றான்னு எனக்கு தெரியல. நீங்களே என்ன செய்யுங்க? சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. அப்போ இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறார் இல்லையா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவர் வாழ்ந்தனால என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம தண்டனைக்கு தப்பு வச்சிட்டோம். எப்படி? நியாயப்பிரமாணம் தெளிவா சொல்லுது, நீ கையால செஞ்ச பாவத்துக்கு உன் கை முறிக்கப்படணும்.
கண்ணால பாவம் செஞ்சா கண்ணை நோண்டணும், இதுதான் தண்டனை. புரியுதா? இப்ப இந்த தண்டனைக்கு நியாயப்பிரமாணம் சொல்லுகிற சட்ட திட்டத்துக்கு உட்படாம நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோம், தப்பு பண்ணிருக்கிறோம். இப்ப இந்த தப்புல இருந்து நமக்கு விடுதலைய இயேசு நிரந்தரமாய் கொடுத்திருக்கிறார். நிரந்தரமா கொடுத்தாருன்னா, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன வரும்னா, உங்களுக்கு விடுதலை வரும். விடுதலை வந்தா ஆசீர்வாதம் அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்க அமெரிக்காவுக்கு உங்களுக்கு விசா கிடைக்குது. விசா கிடைச்சோன்னு என்ன வரும்? டிக்கெட்டை போட்டு போகணும், அப்படித்தானே? அப்படித்தானே? அதானே கணக்கு. கனடா போறீங்கன்னா அங்க உங்களுக்கு விசா கிடைச்சிச்சுன்னா என்ன ஆகும்? பெர்மனன்ட் விசா, பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கிடைச்சுன்னா நீங்க எங்க இருப்பீங்க? அமெரிக்காவுக்கு போக வாய்ப்பு கிடைச்சு எத்தனை பேர் போவீங்க? ஏன்னா இங்க 2 சென்ட் நிலம் கிடக்கு, இந்த வாழை நட்டுறதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் போக கஷ்டம். சரி, இப்ப 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 பாருங்க, கை எப்படி வருதுன்னு பாருங்க. அமெரிக்காவுக்கு உங்களுக்கு அங்க இருக்கிற பிரதமரா அதிபரா ட்ரம்ப் உங்களை கூப்பிடுறாரு. இப்ப அவர் கூப்பிடுறாருன்னு வைங்க. எப்படி கூப்பிடுறாருன்னா, சுனிதா மாதம் 50 கோடி ரூபாய் சம்பளம். எப்படி? இனி நீ இந்தியாவில் இருக்க வேண்டாம், அமெரிக்கா உனக்கு உறவிடம் தருகிறது அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? போவீங்களா? போவீங்களா? ஆண்டனி வேணுமா? நிரந்தர வேலைக்காக காத்திருக்கிற ஹெலனுக்கு சொல்லுங்க, கூட சொல்லுங்க, அமெரிக்கா அழைப்புடுது. என்னுடைய வெள்ளை மாளிகையில் உனக்கு வீடு, சரி வீடு இல்லையே வேலை அப்படின்னு சொல்லுதுன்னு வைங்களேன். அப்போ ஹெலன் என்ன செய்வா? எனக்கு ஃபோன் பண்ணுவா, அப்படித்தானே? மெர்லின்ட்ட கேட்க மாட்டா, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணப்பா அடிச்சுட்டு, அண்ணே இப்படி ஒரு வந்துருக்குப்பா, எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ மெர்லின்ட்ட சொன்னியா? அவங்கள்ட்ட லைட்டாக சொன்னேன், ஆனாலும் உங்கள்கிட்ட டீட்டெயில் எனக்கு தெரியலண்ணே. என்ன உனக்கு சம்பளம்? அப்போ அதில் போட்டிருக்கு மாதம் 100 கோடி ரூபா சம்பளம். எப்படி? மாதம் 100 கோடி ரூபா சம்பளம், இனி அமெரிக்காலேயே இருக்கலாம், செட்டில் ஆகலாம் அப்படின்னு. அப்போது அண்ணே எனக்கு தெரியாது, நான் அவங்கள ஒரு வேளை கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன், பசங்களை கூட்டிகிட்டு போக முடியாது, அவங்க இந்தியாவில் தான் இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன செய்வாய்வா? ஏற்கனவே அம்மாட்ட தான் விட்டுட்டு போயிருக்கா. அப்ப என்ன செய்வா? அடுத்த ஃபிளைட்ல என்ன செய்வா? பறந்து போவாளா இல்லையா? போவாளா தானே? சிலுவை நீங்க எல்லாம் நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? நீங்க நம்ம எல்லாம் தப்பு பண்ணியிருக்கோமா இல்லையா? தப்பு பண்ணியிருக்கோம்ல, நம்ம பாவம் பண்ணியிருக்கோம். நிறைய தப்பு, பாவம்ன்றது நம்ம தப்பு பண்றதுனால தான் பாவம் இல்லையா? ஏன் பாவமா அது கால்குலேட் ஆகுதுன்னா, தேவன் விரும்பினபடி மனுஷன் செய்யலைன்னா அது பாவம். தேவன் எப்படி விரும்புறாருன்னா, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக இல்லையா, கொலை செய்யாதிருப்பாயாக. இது யார் விரும்புறா? தேவன் விரும்புறாரு. அதை என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, அட்டவணை போட்டு இதுக்கெல்லாம் நீ கீழ்ப்படிஞ்சாதான் நீ என் பிள்ளை அப்படின்றாரு. இப்ப எல்லா பயலும் என்ன செய்யறாங்க? பாவம் செஞ்சு குட்டி சுவரா போனதே அல்லாம எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு மிச்சம். இவன் கொலை பண்ணான்னா அவன் இச்சிச்சிருப்பான், இவன் இதை பண்ணிருப்பான், அப்படி இப்படிதான் உலகம் இருந்ததுங்க. ஆனா இத மீட்கிறதுக்கு வழி ஒரே வழிதான். என்னது? இந்த நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களுக்கு அவனை முழுவதுமாய் விடுதலையாக்கணும்னா ஒரு இரத்தத்தை சிந்தணும். இப்போ இயேசு வருவதற்கு முன்பதாக மிருக ஜீவன்களுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. இயேசு இந்த நியாயப்பிரமாணத்துக்கு இரத்தத்தை சிந்தும் போது முழு உலகத்தின் பாவங்களும் கழுவப்பட்டது. இப்ப முழு உலகத்தின் பாவங்களை கழுவப்பட்டதுன்னா எல்லாருமே பாவத்திலிருந்து விடுதலையாக முடியுமா இல்லையா? அது எப்படி முடியும்னா, இந்த இயேசு எனக்காய் என் பாவங்களுக்காய் மரித்திருக்கிறார், எனக்கு இனி எந்த தண்டனையும் இல்லை, நான் செஞ்ச பாவத்துக்கு இனி தண்டனையே
இல்ல, என் தண்டனைய இயேசு ஏற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்திவிட்டார், ஆகையினாலே நான் பிழைச்சிருப்பேன் என்று நீ நம்பினேனா, இயேசு உனக்கு எனக்கும், தேவன் இந்த பூமியில மனுஷனை என்னத்துக்கு கொண்டந்தாரோ, ஒன்னை என்னை என்னத்துக்கு கொண்டந்தாரோ, அந்த கொண்டந்த பாக்கியங்களை இனி நீயும் நானும் அனுபவிக்கலாம். ஒரு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கான உனக்கு வாய்ப்பு உண்டாச்சுன்னா, அந்த அமெரிக்கால உனக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கிடைச்சுன்னா, அந்த அமெரிக்கால என்னென்ன வளங்கள் உண்டோ, என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ, அந்த அரசாங்கம் உனக்கு என்னென்ன விதித்திருக்குதோ அதெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளதுக்கு உரிமை உள்ளவனாய் இருக்கிறாய், உள்ளவளாய் இருக்கிறாய். அதே போல பரலோகம் உனக்காய் உன் பாவங்களை, நீ செய்த பாவங்களுக்கான பரிகாரத்தை செய்து முடித்தபடினால் பரலோகம் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை என்றைக்கோ தந்து விட்டாச்சு. எப்படி? இயேசு மரித்த போதே, இரத்தம் சிந்தி பாவத்துக்கு மீட்பு உண்டான போதே, இந்த முழு உலகத்திற்கும் தேவனால் மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய சகலவற்றையும் தேவன் கட்டவிழ்த்து விட்டாச்சு. ஹல்லேலூயா. இப்போ இயேசு பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு என்னெல்லாம் சுதந்திரத்தை கொடுத்தாரோ, அந்த சுதந்திரம் அத்தனையும் உங்களுக்கும் எனக்கும், இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் உண்டு. இத எனக்காய் அவர் பலியானார், அவருடைய தழும்புகளால் நான் குணமாயிருக்கிறேன்னா உனக்கு அந்த குணம் உண்டு. நான் ஐஸ்வர்யவானாகும்படி அவர் எனக்காய் சிலுவையில் தரித்திரரானார் என்று நீ விசுவாசித்தால் நீயும் அவரை போல ஐஸ்வர்யவானாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. சிலுவையில தகன பலி மூலமா வந்த ஆசீர்வாதம் என்னன்னா, நம்ம பாவம் செஞ்சாலே என்ன நடக்குதுன்னா, தேவனுக்கும் நமக்கு உள்ள உறவு முறிஞ்சிடும். எப்படி? தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவு யதார்த்தமா முறிந்திருக்குது. இந்த உறவை ஒட்டணும்னா மறுபடியும் அவருடைய ரத்தம் சிந்தணும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் இந்த பாவத்திலிருந்து மீட்பு இல்லை. பாவத்திலிருந்து மீட்பு வந்தோடனே என்ன வருதுன்னா, உறவு வந்துடுது. உறவு வந்தோடனே என்ன வருது? உறவில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் வந்துடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அப்பா இருக்கிறாரு, உங்க அப்பாவுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்க அப்பாவோட சொத்து உங்களுக்கு தானே, இல்லையா? இப்போ நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறபடினாலே தேவனுடைய எல்லா சொத்துக்கும் எனக்கு அதிகாரம் உண்டாயிற்று, சுதந்திரம் உண்டாயிற்று. எப்படி கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன்? அவருடைய மரணத்தின் மேலே நம்பிக்கை வைத்து, அவர் என் நியாயப்பிரமாணத்தினால் வருடத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று நீ விசுவாசிச்சா உனக்கு அந்த நீதி உண்டாகும். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலியின் மேலும் ஊழியத்தின் பலியின் மேலும். இப்ப பலி எங்கன்னா, அந்த 11வது பலினா என்ன தெரியுமா? 11வது தகன பலினா நான் என்னையே என் தலையில கை வைக்கிறது தான். எப்படிங்க? தலையில கைய வைக்கணும். யாருக்கு தலையில? என் தலையில. எப்படி எப்படி வைக்கணும்? தலை எப்படி வைக்கணும்? எப்படி எப்படி வைக்கணும் தலையில கைய? என் தலை விதி. எப்படி வைக்கணும்? எப்படி வைக்கணும்? ஏங்க ஒண்ணுமே தெரியாத காக்கா பூச்சி மாதிரி இருக்கீங்க. என்ன என்ன சொல்றீங்க? என் தலைவிதி. என்ன சொல்லணும்? உங்க தலைவிதி என்ன? ஆனா உங்க தலைவிதி என்னங்க? ஆசீர்வாதமா இருப்பது. ஐயோ, போதாததுக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. எப்படி சொல்லணும்? போதாததுக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. சிலவங்க சொல்லுவாங்களா, என் அப்ப மட்டும், என் அப்பனை வீட்டில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? எப்படி நாங்கள் எல்லாம் எப்படி இருந்தோம்னு சொல்லுவாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? 5 பைசா பிரயோஜனம் இருக்காது.
பெருசா பீத்தி தழுவணும். நாங்க எல்லாம் பெரிய இப்படி, நாங்க அப்படி. ஜல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாம இருந்திருப்பீங்க. நான் சொல்றேன், இப்ப நீ நல்லா பீத்திக்கலாம். எப்படி? இயேசு எனக்காய் மரித்தார், அவர் என்னுடைய தகப்பனாய் இருக்கிறார், என் தகப்பன் என் பாவங்களுக்கான பரிகாரத்தை செலுத்தி விட்டார், ஆகையினாலே நான் அதை விசுவாசிக்கிறேன். என் தலையில் விழுந்த விதி என்ன தெரியுமா? அவருடைய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் அனுபவிக்கிற விதி. ஹல்லேலூயா! இதுதாங்க சிலுவையிலிருந்து எனக்கு வந்துருச்சு. அதாவது இயேசு தகன பலியாய் மரித்ததுனால் என் வாழ்க்கையில வந்தது இதுதான். ஹல்லேலூயா! இதை தான் நான் விசுவாசிக்கணும். எப்படிங்க? இதை நான் விசுவாசிக்கிறத என் தலையில நான் போட்டுக்கணும். எப்படி? ஐயோ, என் தலையில வந்த விதிங்க அது. நான் சுகமா இருப்பது என் தலை விதி. சரி, இந்த ஆசீர்வாதத்தை லைட்டா பார்த்து முடிச்சிடலாம். திருப்பிக் கொள்ளுங்கள் ரோமர் 4ஆம் அதிகாரம். ரோமர் 4ஆம் அதிகாரம். நான் வாசிக்கிறேன், வாசிக்க வேண்டாம், கவனிங்க. 13-14 போடுங்க. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கின்ற வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்னன்னா என்ன? பிரமாணம் அர்த்தம். வாக்குத்தத்தம் யாரு பேர்ல எழுதியிருக்கு பாருங்களேன். மார்த்தாண்டத்துல காந்தி மைதானம் சுற்றி இருக்கிற எல்லாமே யாருக்கு? நான் தர மாட்டேன். காந்தி மைதானம் சுற்றி இருக்கிற எல்லா பகுதியும் அது புறம்போக்கா பட்ட நிலம் தானே? அது எல்லாமே பட்டா நிலம் தானே? அப்போ அது வாக்கு பண்ணிட்ட நிலம், அப்படி தானே? இல்லையா? இப்போ யார்கிட்ட இருக்குது? அப்படி தானே? யார்கிட்ட இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் ஆபிரகாம்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. யார்கிட்ட இருக்குது? ஆபிரகாமுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காரு. யாரு? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பட்டா போட்டு கொடுத்த நிலத்தை இப்ப நாம் பெற்றுக்கொள்ளதுக்கு எனக்கு என்ன வழி அப்படின்னா, இந்த இயேசு எனக்கு வழியா இருக்கிறார். ஏன்னா இயேசு தான் எதுக்கு வழி பட்டா போட்டு கொடுத்தது? ஆபிரகாம் இருக்கானா இல்லையா? இப்போ இருக்கானா இல்லையா? ஆபிரகாம் இருக்கானா இல்லையாங்க? இந்த முழு உலகம் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். ஆபிரகாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தான்? 175. ஆபிரகாம கர்த்தர் என்னைக்கு வாக்கு பண்ணினாரோ அன்னையிலேருந்து அவனுக்கு என்ன செய்யுது? அன்னையிலேருந்து தான் தீர்க்காயுசு. உங்களை பார்த்து யாராவது தீர்க்காயுசுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? ரோசல் சிஸ்டர் வயசு என்னாச்சு? 41. 41 வயசான ரோசலட்டுக்கு இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உனக்கு தீர்க்காயுசு தருவார்னா என்ன சொல்லணும்? 141 அர்த்தம். எப்படி? அப்ப 141க்கு பிறகு நான் வந்து சொல்றேன் கர்த்தர் உனக்கு தீர்க்காயுசு தருவார்னா அர்த்தம் என்ன? 241 அர்த்தம். ஹல்லேலூயா! ரைட்டு, புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ரகசியம். கேளுங்க. இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தது கண்டிப்பா என்னத்தை கொடுத்தாரு? எழுதி கொடுத்தாலும் எப்படி கொடுத்திருக்காரு? லீஸுக்கு தான் எழுதி கொடுத்திருக்காரு. எப்படி? லீஸ்னா தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட வருஷம், அப்படிதானே? அந்த லீஸ் என்னன்னா 175 வருஷம் வரைக்கும் ஆபிரகாம் என்ன செஞ்சான்? இந்த முழு பூமியையும் சொந்தமா சுதந்திரிச்சு அனுபவிச்சான். இப்போ நான் யார விசுவாசிக்கிறேன்னா, ஆபிரகாம நான் என்ன செய்யறேன்னா, ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னதை நான் நம்புறேன். ஆனா நான் எதை நம்புறேன்னா, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினவரையாக நான் நம்புறேன். ஆபிரகாம் இல்ல, யார நம்புறேன்? எனக்கு அப்பா யாரு? ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினவர். வாக்கு பண்ணினவரை நான் விசுவாசிக்கிறதுனால ஆபிரகாமுக்கு இந்த பூமி எப்படி சுதந்திரமாய் கர்த்தர் கொடுத்தாரோ, நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இந்த பூமி எனக்கு சுதந்திரமாய் இருக்கும். பாருங்க, அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கின்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சன்னதிக்காவது நியாய பிரமாணத்தினால் வரலையாம். இதுல ஒரு ரகசியத்தை சொல்லட்டா, இன்னமும் உலகத்துல இயேசுவை அறியாத ஜனங்கள் பணக்காரன ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
எது? சும்மா நல்லா இருப்பேன்னு நம்பினாலே ஆசீர்வாதமா இருக்கிறான். நீங்களும் நானும் நல்லா இருப்பேன் நம்பல, அப்பன் சொத்து எனக்கு உள்ளது. காந்தி மைதானத்திலேருந்து ஓடியாச்சா ஆளெல்லாம்? ஆராதனை முடிச்சு போகணும், வருவேன். சொல்லுங்க, ஆராதனை முடிச்சு வாட்டி அங்கே கிராஸ் ஆகுறது யாரு? பாபு பிரதரா இருக்கு. நீங்க பிடிச்சா பிடிங்க, இல்லைன்னா நான் பிடிப்பேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா நியாயப்பிரமாணத்தினால சாபம் வரும் இல்லையா? இதை செஞ்சா இதை செஞ்சா இதை செஞ்சா. ஆனா நியாயப்பிரமாணத்தில் வராமல் எதனால வந்துச்சுதான்? விசுவாசத்துல வரும்னா, ஏன் அப்ப நியாயப்பிரமாணத்தை எனக்காய் நிறைவேற்றி இருக்கிறார். அவர் நியாயப்பிரமாண சாபத்தை என்னை விட்டு விலக்கி இருக்கிறார். இனி நான் நியாயப்பிரமாணத்தில் வருகிற தண்டனைக்கு மாத்திரமல்ல, என் தேவனுடைய சகலவற்றுக்கும் சுதந்திரவாளியா இருக்கிறேன். Hallelujah! What a secret is this? எவ்வளவு பெரிய சீக்ரெட் தெரியுமா? Hallelujah! என்ன பெரிய தேவன், எப்படி எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அன்றியும் உலகத்தை, சொல்லுங்க, உலகத்தை சுதந்திரிக்கணும்னு ஆசை உண்டா? அடுத்த வருஷம் ஏரியால ஒரு கவுன்சிலராக ஆகணும். எப்படி? சுற்றி இருக்கிற 8 கிராமத்தையாவது என்ன செய்யணும்? பிடிக்கலன்னா இந்த ஏரியால யாரப்படாது. ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்லா இருக்கு. சிலருக்கு என்னது நல்லா இருக்கே. ஹல்லேலூயா. ஆபிரகாம் அவன் சந்ததிக்காக நியாயப்பிரமாணத்துக்கு விசுவாசத்தினால் வருகிறது. இப்ப என் விசுவாசம் என்ன தெரியுமா? என் மேல விழுந்த எல்லா இரத்த பழியும் எனக்கு நீக்கப்பட்டிருக்கிறது. இயேசு எனக்காய் தகன பலியானார். என் சரீரத்தை மீட்டுக் கொள்ளும்படி, என் முழு வாழ்க்கையை மீட்டுக் கொள்ளும்படி அவர் தகன பலியாய் மாறினார். இரத்தத்தை முழுவதும் சிந்தினார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு என்னை நீங்களாக்கி என்னை விடுதலை ஆக்கி விட்டார். ஹல்லேலூயா. இங்க அதான் மேட்டர் பாருங்க. கீழே அடுத்த வசனம் போடுங்க. இலை சொல்லுங்க. இலை இல்ல, பக்கத்தில் இருங்க பார்த்து தட்டி சொல்லுங்க. ஹலோ, இலை. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளியானால் விசுவாசம் வீணா போகும், வாக்கு தத்தமும் அவமா போயிருக்கும். நியாயப்பிரமாணம் கோபாக்கனையே தான் உண்டாக்கும். நியாயப்பிரமாணம் இல்லைன்னா இதே மாதிரி மீறுதல் எல்லாம் வந்திருக்காது. ரைட்டா? கீழே வாங்க. 18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். யாருங்க? யாருங்க? அப்பவே பலி செலுத்துறது எல்லாம் இருந்துச்சு. ஆபிரகாம் விசுவாசிச்சான். அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதான போது தன் சரீரம் செத்து போனதையும் நம்பாதபடிக்கு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதபடிக்கு தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று நம்பி, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். விசுவாசத்தில் வல்லவனானான். நான் என்ன சொல்றேன்னா, அங்கிட்டு போனாலும் ஆசீர்வாதம். சொல்லுங்க, இங்கிட்டு போனாலும் ஆசீர்வாதம். எனக்கு என்ன குறை? இப்படி கேளுங்க, எனக்கு என்ன குறை இருக்கு? பக்கத்தில் இருக்கல கேளுங்க, என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா? இனி என்ன போய் வெளியில சொல்லுவீங்களா? என்ன பத்தி ஏதாவது சொல்லுவீங்களா? உங்க ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு வந்துடும். அல்லேலூயா. தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனை மகிமைப்படுத்தணுங்க. படுத்துற அளவுக்கு நமக்கு வேலை செஞ்சிருக்கிறார். அவரு ரத்தத்தை முழுவதும் சிந்தி இருக்கிறாரு. என்னை உன்னை மீட்டு நித்திய நாட்களுக்கு இந்த பூமியை சுதந்திரித்து ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் இந்த பூமியை அரசாளுகிற எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாருங்க.
யாருக்கு முன்ன நீங்க தலகுனியணும்? எங்க தலகுனியணும்? தலகுனிய வைக்கிறாங்களா? எலும்பு விசுவாசத்துல, இயேசுவே உம்முடைய ரத்தம் என் மேல் தளிக்கப்பட்டிருக்கிறது, என்ன அசுசியாக்கணும், என்ன வேதனைப்படுத்தணும் நினைக்கிறவனுக்கு ஐயோ. ஹல்லேலூயா. ஏன்னா என்ன தண்டிக்கணும்னா உம்மாலதான், நீ தான் தண்டிக்கணும். என்ன இப்ப பாருங்களேன், உங்களை ஒரு ஆளு பேசுறாங்க, திட்டுறாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை இல்லாதாம போகுது, ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா அது ஒரு தண்டனை. அந்த தண்டனை அவர் நிறைவேற்றி முடிச்சாச்சான், ஏத்துக்கிட்டாச்சான். நான் இப்போ தகுதியா இருக்கிறாங்க. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமான்னு கேளுங்க. நான் இப்ப நல்ல தகுதியா இருக்கேன் தெரியுமா? நான் இப்ப வெள்ளை மாளிகைக்கு போலாம். அடுத்த அமெரிக்க பிரதமர், சாரி ஜனாதிபதி. காரியம் கரெக்டா இருக்கணும். முழு உலகத்துக்கும் என் மேலே தேவன் வைத்திருக்கிற திட்டம் ஒன்றும் தோல்வி அடையாது. கர்த்தர் நினைத்த காரியத்தை அவர் எனக்கு செய்து முடிப்பார். அது செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் என்னை கைவிடுவதே இல்லை. ஏன்னா அவருடைய ரத்தம் கடைசி வரைக்கும் பேசும். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்களேன், தேவன் வாக்கு பண்ணதை நிறைவேற்ற வல்லவரான முழு நிச்சயமா நம்பலாம் பாருங்க. ஆகையால் அது அவனுக்கு நீதி என்று எண்ணப்பட்டது. உங்களுக்கு எப்ப நீதி, தேவ நீதி உண்டாகும் தெரியுமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. கல்யாண வீட்டில் இருக்கிறீங்க, 1000 பேர் இருக்கிற டைனிங் ஹாலு, சரியா? 1000 பேருக்கு இலை போட்டிருக்கு. இடையில அங்கங்கே இலை போடல. எப்படி? இலை போடாத இடத்துல கூட்டு வைப்பானுங்களா? காலியா இருக்குது வச்சுட்டு போவானுங்களா? பைத்தியக்காரன் தான் வைப்பான். உண்டா இல்லையா? கர்த்தர் என்னை, கவனமாக கவனி, கர்த்தர் எனக்காய் இரத்தத்தை சிந்தி என்னை நீதிமானாக்கி இருக்கிறார் அப்படின்னு நீ விசுவாசிக்கலனா வாயில சாப்பாடு இல்லை. உனக்கு இலையே இல்லை. இலை போடாம எப்படி தூதன்மார் கொண்டு கூட்டு வைப்பானுங்க, கறி வைப்பாங்க, குழம்பு ஊத்துவானுங்க. நீ நீதிமான்னு ஏற்றுக்கொள்ளலைன்னா ஒண்ணு கிடைக்காது உனக்கு. வா நீதி இல்லை. எந்த நீதி? அவர் உனக்காய் இரத்தத்தை சிந்தி மீட்டு கொடுத்த அந்த கிருபையே நீதி. ஹல்லேலூயா. அந்த கிருபை தான் நீதிங்க. இதை ஏற்றுக்கொள்ளலைன்னா வராதுங்க. எந்த எப்படிங்க? அடிச்சுட்டே இரு. சிலவங்கெல்லாம் நல்லா அடிச்சுக்கணும். அந்த தலையில கை வைக்கிறதுனால தெரியும் பாருங்க. சில மண்டையெல்லாம் அது மண்டை ஓடானே தெரியாது. பல குண்டுகள் அங்கே கிடக்கு. உன் மண்டை உடல்லாம் சரியாகும். சொல்லுங்க, தலையில கையை வைங்க, என் மண்டை உட சரியாகும். என் வாழ்க்கையே சரியாகுதான், இந்த மண்டை கூட சரியாகாதா? இந்த மண்டை கண்டிப்பா சரியாகும். ஏன்னா அவர் அந்த மண்டை ஓட்டு பாறையில எனக்காய் இரத்தம் சிந்தினார். ஆகையினால் இந்த மண்டை தப்பிருச்சு. மண்டை பத்திரம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டீங்களா? மண்டை பத்திரம் பாருங்க. அது ஆகையால் அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. காந்தி மீதான யாருக்கு எழுதப்பட்டிருக்கு? ஆண்டவரே ஆமேன் சொல்லாத எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 தூதனும் வேணாம் ஆண்டவரே. அது எக்ஸ்ட்ரா அந்த ஆளு நாங்கள் கவனிக்கப்பட்ட கணக்கு வழக்கு மட்டும் லாஸ்ட்ல கேட்டுக்கிடுவேன். எத்தனை பில்லியன் கோடின்னு மட்டும் கேட்பேன். எப்படி? அல்லேலூயா. இது என்ன புதுசா இருக்கு? ஆமா, அப்படிதான் நான் கேட்பேன். துன்மார்க்கன் சேர்த்து வைக்கிற ஆஸ்தியே தருவாருன்னா நீதிக்குள்ள வந்து அனுபவிக்க இருக்கிறவனுக்கு எல்லாம் எங்க தருவாரு? என்கிட்ட தான் தருவாரு. சிலருக்கு 3 தாலந்தும், சிலருக்கு 2 தாலந்தும், சிலருக்கு 1 தாலந்தும் கொடுத்தாரு. 1 தாலந்து கொடுத்தவன் அப்படியே இருந்தான். ஆமேன்னு சொல்லாத. அவனுக்கிட்ட இருந்தத ஜூப்ளின் பாஸ்டர் ஒரு ஆளு பாவம்,
அப்படியே ராப்பகலா ராப்பாடி மாதிரி ஓடுறாரு பாருங்க. அவருக்கு எடுத்து கொடுத்தாராம். வா, அவருக்கு இப்போ 1 ஆடு பணமா? எப்படி 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 1 ஆடு பணமா? நீராளி குண்டில் என்று தங்க கொலை கிடைச்சுதான். என் ஊர்ல சின்ன வயசுல நான் இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட இந்தந்த ஆள் எப்படி பணக்காரரான்னு சொல்லுவாங்க. காலத்தை நேரத்தை உறக்க எழும்பி நீராளி குண்டுல காக்கட்டையில வெள்ளங்கோர போன இடத்துல பாளையங்கோட்டாயம் கொலைன்னு வெட்டுனா சம்பவம் மற்றதான். எப்படி சம்பவம் மற்றதான்? ஏல, உனக்கே வாழ்க்கை எப்படி சித்தரிக்க முடியும்னா நீதிமான் சொல்லு. நிச்சய சூழ்ச்சி உள்ளவன் நீதிமானுடைய வேர் அசையாது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா! ரத்தத்தை சிந்தி மீட்டு கொடுத்திருக்கிறார் இந்த நீதியை. Why? ஹல்லேலூயா! I won't lose. நான் எதையும் நஷ்டப்பட மாட்டேன். என் அப்பா எனக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். என் அப்பா வீட்டுல எனக்கு என்னைக்கு சுதந்திரம் உண்டு. அவர் என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். சும்மா இல்ல. லேவியராகமம் புத்தகத்துல இத்தனை அட்டவணை போட்டு ஒரு பலிய செலுத்தணும்னு சொன்னாருன்னா அந்த சாயலே அப்படி இருக்குன்னா நிஜம் எப்படி வேலை செய்யும்? ஹல்லேலூயா! ஆபிரகாமுக்கு அவ்வளவு வேலை செய்யணும், எனக்கு வேற லெவலுக்கு வேலை செய்யும். ஹல்லேலூயா! ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக கேட்காதீங்க, உண்மை இதுதான். ஹல்லேலூயா! ஒரு நாளைக்கு நம்ம எல்லாம் பரலோகத்தில் இருப்போங்க. பரலோகத்தில் இருக்கும்போது எப்படி இருக்குங்க? சந்தோஷமா இருக்குமா? எனக்கு அப்படி ஒன்றும் சந்தோஷமா இருக்காது. நான் பார்ப்பேன் நம்ம ஆளோ எல்லாம் எப்படி இருக்குன்னு. பார்த்துட்டு கிட்ட வந்து கேட்பேன், எப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இப்போ பயங்கர தங்க சட்டை எல்லாம் போட்டிருக்கு எப்படி? நான் அப்படி பரலோகத்தை பார்க்குறேன். அதனால பரலோகத்தை சொன்னேன். பரலோகத்தில் நம்ம ஒரு நாளைக்கு இருக்க போகிறோம் இல்லையா, ஹாப்பியாக ஒரு ஃபுல்னஸோட முழுமையோட. அந்த முழுமையை இங்கே அனுபவிக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கணும். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நீங்கள் நல்லா இருப்பீங்க. என்ன கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருப்பாரு. உங்களுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது. ஏன்னா உங்களுக்காக ஒரு ரத்தம் சிந்தி இருக்கிறார். தகன பலியானார். தன்னுடைய சரீரத்தை கிழிக்க கொடுத்தார். உயிரோட இந்த தோலை உரித்து கொடுத்தார். உயிரோட இந்த தோலை உரிச்சு கொடுத்தாரு. இந்த சரீரத்தை கண்டமா துண்டிக்க கொடுத்தாரு. அப்படி முழு ரத்தத்தையும் சிந்தினாரு. அப்படி சிந்தி மீட்டு கொண்ட வாழ்க்கை உங்க வாழ்க்கை. எங்கே விட்டு விடுகாத, யாருக்கு விட்டு விடுகாத. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹல்லேலூயா! அவரை நம்புறவனுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது. ஹல்லேலூயா! வாய் எடுத்தா நீ என்ன பேசணும்? ஆசீர்வாதத்தை தான் பேசணும். தித்திப்பும் கசப்பும் ஒரு வாயில் வராது. நான் சொல்றேன், எனக்கு என் பிள்ளைங்களே, உங்க வாயில அந்த ஆசீர்வாதம் வரணும். வாய் எடுத்த பிளஸ் பண்ணிருங்க. வாய் எடுத்துல நல்லா இருப்பீங்க. ராணியம்மா நல்லா இருப்பீங்க. அருமை நிலை அடுத்த பிரசிடண்ட் ஆகியதான். நான் ராணியம்மா ராணியம்மான்னு கூப்பிட்டு எல்லாரும் ஒரே ராணியம்மா வெளியில பாத்தியலா. அதான் என்கிட்ட சொன்னாங்க, அனிஷா சொன்னா, அண்ணா நீங்க ராணியம்மா ராணியம்மான்னு விളിச்சு ரோடெல்லாம் ஒரே ராணியம்மாவா இருக்கு பாருங்களேன். நானே கூப்பிட்டு ராணியம்மா ராணியம்மா ஆனாங்கன்னா அவர் ஏற்கனவே ராணியா தானே வச்சிருக்கிறாரு. ஏன் அவங்க ராணியா மாற மாட்டாங்க? ஏன் இந்த பூமியை சுதந்திரிக்க மாட்டாங்க? ஏன் முடியாது? நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கையில் உறுதியாயிரு. கர்த்தர் சகலவற்றை செய்து முடிப்பார். அவர் ரத்தத்தை சிந்தி மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா! ஏய் ப்ரோதலயா தாஸ்யகப்லயா. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! உலகத்தை மாற்றி அமைக்கப்படுறது நம்ம தான். ஹல்லேலூயா! ஓ
பக்கத்து வீட்டில் ஒருத்தன், நானும் பிளாட் வாண்டி வீடு வச்சேன், பக்கத்தில் ஒரு பிளாட் வாண்டி ஒருத்தன் வீடு வச்சான். அப்போ ஒரே சாக்கடை நாத்தம். எப்படி நல்லா இருக்குமா? அசிங்கமாக தானே இருக்கும். அது சுதந்திரம் இல்லை. ஆனால் சாக்கடையாக இருக்கிற இடத்துல நீ உன்னை கூட்டிட்டு போவார், உனக்கு அங்கே ஒரு இடத்த தருவார். நீ விசுவாசித்தால் அந்த இடம் உனக்கு கொடுக்கப்பட்டதென்றால் அந்த இடத்தை நீ சுதந்திரிப்பாய். சாக்கடை பூக்கடையா மாறும். புரியுதா? ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வச்சிருக்கிறாருன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாலோ அந்த தேசம் பலமாகும், ஆசீர்வாதமாகும். ஹலோ, புரியுதா? நம்ம 5 சென்ட் கிட்டுமா, 2 சென்ட் கிட்டுமா, அதுல ஒரு வீடு கிட்டுமா? ஏய், நீ பூமியில் கட்டுவது எதுவோ அதுவே பரலோகத்தில் கட்டப்படும். இங்க கட்டினாலும் அங்க கட்டப்படும். இங்க 100 மாடி கட்டினாதான் அங்க 100 மாடி. இங்க மாடம் கட்டினா அங்க பரம்பு ரோட்டில். என் அம்மா சொன்ன மாதிரி ஆண்டவர் எனக்கு ஒரு பரம்பு தருவார். நீங்க இது இங்க என்ன கட்டுறீங்கன்னா தாங்க அங்க. ஹலோ, இங்க கட்டுறதுக்கு சில சிரமங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். ஆனால் அதை கர்த்தர் செய்கிறார். ஆனால் அங்க முழுவதும் அவரே செய்வார். அங்கே நிறைய வாசஸ்தலங்கள் உண்டு. உன் நீதிக்கு தக்கதான வாசஸ்தலம் அங்கே உண்டு. நீங்க எதை கட்டுறியோ அங்கதான் கட்டுவேன். நான் சொல்றேன், ஒரே பொறாம. ஏன் ஒரு வீடு கட்டிட்டு அடுத்த வீடு கட்ட நிக்க பயங்கர பொறாம. உடனே கொஞ்சம் ஒதுங்குவது. எப்படி பொறாமைன்னா 10 வீடு கட்டணும். எப்படி? ஏங்க ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அப்படிதான் கொடுத்திருக்காரு. வீடுகளை கட்டுவீர்கள், கிணறுகளை தோண்டுவீர்கள். கட்டாத வீடு, கட்டின வீடு, வெட்டாத கிணறு, வெட்டாத கிணறு எல்லாம் நமக்கு. அல்லேலூயா. எல்லாம் வாங்கி கொடுங்க, அட்வான்ஸ் பண்ணுங்க. காந்தி மைதானத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்களா? இல்லை, நான் வாங்கணும். ஏன்னா உங்களை தான் முன்ன விடலான் இருக்கேன். அல்லேலூயா. நீங்க தான் முதல்ல சுதந்திரிக்கணும். அதுதான் எனக்கு சுதந்திரம். அல்லேலூயா. எனக்கு சுதந்திரம்னா அப்பனுக்கு சுதந்திரம். அல்லேலூயா. வாழ்க்கையில மறக்காதீங்க, நீ எதை கட்டுகிறாயோ, பூமியில எதை கட்டுறியோ அதான் அங்க. இங்க ஒத்த ரூமோட இருந்தேன்னா அங்கேயும் ஒத்த ரூமு தான். ஹல்லேலூயா. நான் அங்க போய் பறந்துட்டு தெரிவேன். எப்படி? இப்படி பறந்துட்டு இருப்பேன். ஒடுங்கி இருந்தேன்னா ஒத்த ரூம்ல இருந்துட்டு இப்படி, அங்கே இருங்க பாஸ்டர் பறந்துட்டு தெரியாரு, அப்படிதான் சொல்ல முடியும். நீ இடுக்கி இப்படி ஜன்னல் வர கொஞ்சம் தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு ஜன்னலே இருக்காது, ஜன்னல் வச்ச முடியாது. ஹல்லேலூயா. உன் நீதியை நீ சுதந்திரிப்பாய். ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்கறான், மனுஷன் கமெண்ட் பண்றான், இதை பார்க்கவே செய்யாத. உன்னை அதிகமா பார்க்குறீங்கன்னா இன்னும் அதிகமா பார்க்க வச்சிருவாரு. புரியுதா? உன்னை அதிகமா கிண்டல் பண்றாங்களா, கிண்டுன்னு கிண்டுவாரு. ஹல்லேலூயா. உன்னை கேலி பண்றாங்களா, பூமியிலே நீ எதை கட்டுறியோ அது அங்கேயும் கட்டப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பெந்தேஸ்காரர் மாதிரி இருக்கக்கூடாது. என்னது பெந்தேகோஸ்தே? என்ன சர்ச்சு போய் பெந்தேகோஸ்தே சர்ச்? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்க முட்டைகோசு சர்ச்சுக்கு தானே போறியா, கிருன்னு வரும். எப்படி? பெந்தேகோஸ்தேன்றது ஒரு நல்ல நாள் இல்லையா? ஆவியானவர் வந்து நிரம்புறது. அதுக்கு அடையாளமா பெந்தேகோஸ்தே சபைன்னு வச்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நம்ம சர்ச் எப்படி சொல்லணும்? பார்ன் அகைன் சர்ச்சு. மறுபடியும் பிறந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் பிறந்திருக்கிறேன். ஆகையால் நான் கிறிஸ்துவாயிருக்கிறேன், குட்டி கிறிஸ்துவாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உள்ள இறங்குச்சு?
ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம், யோசேப்பின் ஆசீர்வாதம், மோசையின் ஆசீர்வாதம், இது எல்லாவற்றையும் கொடுத்த இயேசுவின் ஆசீர்வாதம் எனக்குள் இருக்கிறது. அவர் செய்த உடன்படிக்கை எனக்குள் இருக்கிறது. நான் ஆசீர்வாதமாகவே இருப்பேன். கொழுத்த கன்று ஊட்டியாய் புறப்பட்டு வருவேன். இது என் தலையில எழுத விதி. ஹalleluya. ஓரா ஷாந்தல மௌரத்தரியா. ஹalleluya. கர்த்தர் நம்ம கையில தான் சகலவற்றையும் தர போறார். ஹalleluya. உங்களுக்கு எது இல்லையோ அதை 100 மடங்கு இருக்கிறத மாற்றுங்க. உங்க விசுவாசம் எல்லாவற்றையும் கொண்டு வரும். இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வரும். ஹalleluya, ஹalleluya. தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பலி எடுத்த பலிகள், தகன பலி முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் போஜன பலி பார்க்க போறோம். ஸோ கண்டினியூவாக இந்த பலிகளை நம்ம பார்க்கலாம். ஸோ பலிகள் மூலமாக தேவன் நமக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தாருங்கிறத நம்ம ஆழமாக தியானிக்கும் கிருபை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னும் ஆழமாக தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதிப்பார்.